உங்க பேர்? திவ்யா. ஸ்வாதி. இன்னைக்கு உலக அளவுல பெண்கள் தினம் கொண்டாடிட்டு வராங்க. ஸோ ஒரு பெண்ணா இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு நீங்க பெருமையா ஃபீல் பண்றீங்க? மாதவம் செய்ததால் பெண்களா பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ எல்லா ஃபீல்டுமே கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, எல்லாமே அச்சீவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப அவங்க அவங்க எல்லார் சார்பாகவும் நாங்களுமே அது ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறோம். சூப்பர். நீங்க? பெண்ணா பிறந்ததுக்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது. ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது. அதனால பெண்களாக இருக்கிறதே பெருமை தான். பெண்கள் தினம்ன்றனால பெண்கள் சார்ந்த கேள்விகளை ஒரு சில கேட்குறேன். இப்போ பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக எல்லா உரிமையிலுமே மேம்பட்டு இருக்காங்க, சரிங்களா? இப்போ அந்த எல்லாமே வந்து கரெக்டான வழியில தான் செயல்படுத்துறாங்களா இப்போ இருக்கிற பெண்கள் சமுதாயத்துல? கண்டிப்பா எல்லாருமே கரெக்டான முறையில தான் சரிப்படுத்துறாங்களே. ஏன்னா இப்போ ஆர்மி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லயுமே கேர்ள்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எல்லாத்துலயுமே பாய்ஸ்க்கு நிகராக நாங்களும் செய்வோம், வீட்டு வேலைக்கு மட்டும் இல்லாம நாங்களும் வெளியே போய் கத்துக்குவோம் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நாங்களுமே அதை செய்யறோம். நாங்களும் நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றோம். எங்களுக்கும் ஆண்களை விட நாங்களும் உங்களுக்கு சரி நிகர் தான் அப்படின்றது நாங்களும் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் இருக்கோம். சூப்பர். நீங்க? அது உண்மைதான். பட் இன்னொரு கொஸ்டினும் கேட்டீங்க, அவங்க சரியான விதத்துல தான் பயன்படுத்துறாங்களான்னு. பாதி பேர் பயன்படுத்துறது இல்லை, முக்கால்வாசி பேர் ஓகே. பட் அந்த கொஞ்சம் பேருன்றவங்க வந்து அதை வந்து நெகட்டிவாக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜை டிஸ்அட்வான்டேஜாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது ஒட்டுமொத்த பெண்களுமே அப்படி இல்லை, ஆனால் ஒரு சில பேர்னால ஒட்டுமொத்த பேருக்குமே அது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசி கேள்வி, இப்போ கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்துட்டார். இப்போ அவர்கிட்ட ஒரு வரம் கேட்கணும். இந்த ஒட்டுமொத்த சமுதாய பெண்களுக்குமே ஒரு வரம் கேட்கணும். ஆனால் நீங்கள் தான் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி கேட்க போகிறீங்க. என்ன கேட்பீங்க கடவுள்கிட்ட? ஃப்ரீடம் நிறைய கிடைக்கணும். நைட் நேரத்தில் போகிறோம், நம்ம வரோம், நிறையா நடக்குது. அதனால ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடமாக நைட் நேரத்தில் நாங்கள் போயிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு வரம் கேட்குறேன். நீங்கள்? அதே தான். நைட் 12 o'clock கூட ஒரு பாய் வந்து தனியாக ஒரு ரோட்டில் நடந்துட முடியும். ஆனால் கேர்ள்ஸ் அப்படி விட முடியாது. ஒரு 6 o'clock ஆச்சுனாலே எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, எங்கே இருக்கேன்ட்டு. அந்த ஒரு கொஷின் வந்து எங்கள் பேரண்ட்ஸே கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இந்த சொசைட்டியை நம்மளை மாற்றணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும்னா அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்கணும்னு நான் கேட்டுப்பேன். நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம். மாதா நேயர்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.